எலுமிச்சை பழம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கப் புதினா, ஒரு கப் கொத்தமல்லி, 2 தக்காளி பழம், ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 பச்சை மிளகாய். மொத்தம் நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு விரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். மீல் மேக்கர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மீல் மேக்கர் பிரியாணி. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிறது வந்து 2 கிளாஸ் வந்துட்டு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் 2 கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து மெஷர்மெண்ட் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஆயில் வந்து காஞ்சோன்னு, ஆயில் கொஞ்சம் காயிட்டும். நெய் வந்து 1 ஸ்பூன் விட்டுறேன். எண்ணெய் காஞ்ச அப்புறமா பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நீட்டாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நல்லா ஃப்ரை ஆகும். ஆனியன் வந்து எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் பிரியாணி. நல்லா ப்ரௌனிஷாக இருக்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏன் இப்போ உப்பு போட்டோம்னா அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆனியன் வந்து வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் ஆனியன், அதுக்கு தான். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 2 பச்சை மிளகாய். நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை போகிற வாசனை ஃப்ரை பண்ணலாம். பச்சை வாசனை போகாது. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.
தக்காளி வதங்கிட்டு இப்போ மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம். நான் மீல் மேக்கர் வந்துட்டு சுடு தண்ணியில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நான் அதை வடிகட்டிட்டு நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறம் போடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா தான் அது நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதான் மசாலா எல்லாம் அந்த மீல் மேக்கரில் நல்லா ஏறினாலும் நல்லா. நான் பிரியாணி அரிசி வந்துட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சேன். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா வடிகட்டிட்டு இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ அரிசியை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா கலரி விட்டுக்கோங்க. மெதுவாக கலருங்க, உடஞ்சிடாமல் கலருங்க, லைட்டாக கலரி விட்டுடுங்க. ஏன் இப்போ அரிசி போடுறோன்னா கொஞ்சம் உடையாமல் இருக்கும் தண்ணி ஊற்றின அப்புறமா. அதுக்கு தான் இப்போவே அரிசி போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நான் இந்த கிளாஸில் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. மூணு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், புதினா ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 லெமன், இன்னொரு 1/2 லெமன்,
கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். விசில் போடுறேன். 2 விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வச்சாச்சு. இப்போ ப்ரெஷரும் அடங்கியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மசாலாலாம் நல்லா கலரி விடுங்க. கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணி சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். பிரியாணி ரெடி. இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வந்து ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள். மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. இது கூட வந்துட்டு ஆனியன் ரைட்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.